தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 95 மருந்து. குறள் எண் 946. இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேரிரையான் கண் நோய். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், அளவறிந்து உணவு உட்கொள்கிறவனிடம் இன்பம் நிலைத்திருப்பது போல் அளவின்றி நினைத்த போதெல்லாம் உண்கிற பெருந்தீனிக்காரனிடம் நோயும் நீங்காது குடிகொண்டிருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஆரோக்கியம் உடலில் உள்ளவர்கள் என்றும் அளவான உணவை உட்கொள்ளுதலை வழக்கமாக வைத்திருப்பார்கள். உடலில் எப்பொழுதும் நோய் வைத்திருப்பவர்கள் முறையான அளவற்ற உணவு உட்கொள்ளுதலை வழக்கமாக வைத்திருப்பார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.